என்னன்னு சொல்லி கொடுக்குறது? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாக உண்மை தெரிஞ்சதும் பிரச்சனை பண்றான்னு கொடுக்கலாம். ஏலே, குடும்ப பிரச்சனைக்கு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்கலாமாடா? அசியம் இல்லையா? நாம போகலைன்னா அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏடா தப்ப பூரா அவங்க மேல வச்சுக்கிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க? அதெல்லாம் அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. அப்பா, நீங்க எனக்கு நல்லதம்பா நினைச்சீங்க, எப்பவுமே நினைப்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லப்பா. சரவண வாழ்க்கையில நம்மளால தான் இப்படி நடந்துருச்சுன்னு நீங்க எப்பவுமே அப்படி யோசிச்சிருக்கூடாதுப்பா. அவங்களை பத்தி ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போதுலாம் என்னால தாங்கிட முடியலப்பா. வெளியில சொல்ல முடியாம, மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம அவ்வளவு வேதனைப்பட நானு. ஒரு நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். அவங்க எனக்கு வேணாப்பா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. ஐயோ, என்ன பேசுறாங்க? என்னடா இது? அம்மா, டைவர்ஸ் அடிச்சு நீங்க வரது அவசியம் இல்லம்மா. அவ கூட வாழ்றத நான் தனியா வாழ்றதா எனக்கு ரொம்ப நல்லது. அப்பா, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கப்பா. அண்ணா, இந்த நிமிஷமே எல்லாம் முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை. இல்ல, இது மாதிரி யோசிக்கிறது எதுவுமே கிடையாது. உங்க பித்தள நாடகம் இருக்க கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. புரியுதுண்ணா, ஆனா எடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு நிதானமா இருக்கலாம்ல. அண்ணா, முதல்ல வாட, இதெல்லாம் அப்புறமா பேசலாம். நீ வாட, முதல்ல எந்திரிச்சு வாட, சொல்றல வா. எதுக்கு யார் பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணணும்? இப்ப கஷ்டப்படணும். டேய், யார் பேச்சு அவன் கேட்கலடா. பெத்தவங்க எங்க பேச்சு தான் கேட்டான். இது பாரா, பெத்தவங்களும் அவனை படுக்கையில தள்ளி விடணும்னு நினைச்சு கூட பார்க்கல. பேசத பாத்து பேசு. இவன் வந்து வெந்த புள்ள வேற பாச்சா. மாமா விவாகரத்து வேணும் கேக்குறாங்க. விவாகரத்துல அவன் மட்டுமே புள்ள முடியாது பையே. ரெண்டு குடும்பமும் சேர்ந்து புள்ள வேண்டிய விஷயம். ஓர ஓகே, ஓர வாழ முடியாது சொன்னா விட்டுவா. ஏடி, இப்ப புதுசா 2 வருஷம் வாழ முடியாது திருப்பி வரக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா? வாய்க்கு வந்து பொய்யா சொன்னீங்க. நீங்க சொன்ன பொய்யா தான் அக்கா வாழ்க்கை போய் இப்படி ஆயிடுச்சு. அம்மா, நம்ம நிலைமை தெரியுமா? நமக்கு மட்டும் என்ன போய் சொல்லணும்னு ஆசையாமா? நீ என்ன சும்மா இரு. நீ எதுக்கு பக்கம் பக்கம் கொடுத்துற? ஆமாடி, போய் சொன்னோம்டா. ஊர் வரற யாருமே போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? மாப்பிள்ளை என்ன போய் சொல்லிட்டாங்க? அவங்க என்ன போய் சொன்னாங்க உங்களுக்கு? உன்ன போய் சிறந்த பையன் கடை லட்சக்கணக்கில் யாரும் அவங்களும் சொன்னாங்க. ஆனா அந்த உங்க அப்பா வேலைக்கு போற பிறகு தெரியுது அது சாதாரண குட்டி கடை. என்னமோ அந்த உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க, இந்த உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க, மாப்பிள்ளை கடை கடை. ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்கலடா. கடைசியில நம்ம கையில வந்து பொண்ணு கேட்டாங்க. சொல்றதா நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஏமா அதுவும்